Hi friends, welcome to வால்பாறை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் फ्रेंड्स. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இந்த மாங்காய் பச்சடி பாத்தீங்கன்னா செய்வதற்கு ரொம்ப குறைவான நேரமே ஆகும். 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிரலாம். நான் 2 மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் கிச்சன் டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மாங்காவை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலோடே கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஒருவேளை தோல் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது ஜாம் மாதிரி ஆயிரும். அதனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பீஸ் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால் நம்ம மாங்காயை தோலோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி நான் செய்கிற முறையில் செஞ்சோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது இனிப்பு போட்டு செய்கிறதுனால இந்த மாங்காய் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறதான குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ 2 மாங்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சைஸ் கூட்டியோ குறைச்சோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சதும் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சமையல் எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான மாங்காவை சேர்த்துக்கலாம். ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாங்காய் கொஞ்சம் அப்படி இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு அதிக நேரமெல்லாம் எடுக்காது. 5 நிமிஷத்தில் அழகாக வெந்து வந்துடும். நாம் இடையில இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் இந்த பச்சடிக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே தான் இந்த மசாலாவும் சேர்ந்து வேகும். அதனால் இந்த மாங்காய் சீக்கிரம் கெட்டு போகாது. 10 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிடலாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இப்போ இதனோட காரத்தன்மைக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம். இந்த மாங்காய் பச்சடியை அறுசுவை உணவுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு அப்படின்னு எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இந்த மாங்காய் பச்சடி உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது. இப்போது இதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக நாம் ஒரே 1 சிட்டிகை அளவு வெந்தய பவுடர் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, கசப்புத்தன்மை அதிகமாகிடும். 1 சிட்டிகை தான் சேர்க்கணும். நம்ம அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நான் தட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன், பாகு எடுக்கலை. ஏன்னா வெல்லத்தில் டஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே நான் தட்டி ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் ஒருவேளை டஸ்ட்டு எதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெல்லத்தை ஒரு அடுப்பில் வச்சு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை டஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பச்சடியை சூடான சாதத்தோடும் இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தோடும் தொட்டு சாப்பிடுவதற்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.